ஜெகதீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னார், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். பிராக்கெட்டில் ஒன்று போட்டுக்கலாம். இந்த சில நேரம் விவசாயிகள் போடும்போது அரசியல் சார்பற்றவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி என்னையும் நீங்கள் போட்டுக்கலாம், அரசியல் சார்பற்றவர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பேசுகிறதுக்காக இங்கே நான் வரல. அரியணை யாருக்கு மக்கள் எப்படி முடிவு செய்ய வேண்டும்ங்கிறத எல்லா கட்சிகளும் குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சிக்கு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி அவர் விட்ட இடத்துலேருந்தே நான் தொடரணும்னு நினைக்கிறேன். திரு அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் விட்ட இடத்துலேருந்தே தொடரணும்னு நினைக்கிறேன். இளைஞர்களுடைய வாக்குகளும் பெண்கள் வாக்குகளும் விஜய்க்குத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதான் அவர் வைத்த வாதம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லா கட்சிகளும் பார்க்குறோம். என்ன சொல்லப்போனால், சீமான் அவர்கள் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான கூட்டங்கள் பார்த்தோம். முழுக்க வந்தது இளைஞர்கள் தான். அப்போ இந்த இளைஞர்களாம் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. திமுக தொடர்ச்சியாக இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க, மகளிரணி மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு மாநாடு 2 மாநாடுல தொடர்ச்சியாக வெவ்வேறு ஊர்களை, கோவை மண்டலத்தில் ஒன்று, மேற்கு மண்டலம் ஒன்று, தெற்கு மண்டலம் ஒன்று தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயும் நம்ம இளைஞர்களையும் பார்க்கின்றோம், நம்ம பெண்களையும் பார்க்கின்றோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்திட்டு இருக்காரு. அங்கேயும் நம்ம கூட்டங்கள் பார்க்கின்றோம், இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கின்றோம். அதனால் முதல்ல இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த பெண்களும் எங்கள் பின்னாடி தான் இருக்கிறாங்க, நாங்கள் ட்ரோன் கேமராலே பார்த்துட்டோம், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ட்ரோன் ஷாட்லேயே காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. மற்றவங்களுக்குலாம் காசு கொடுத்து கூட்டுறாங்க, விஜய்க்கு வந்து காசு கொடுக்காம வராங்க, தானாக சேர்ந்த கூட்டம்ன்றாங்க சார். ஆமாம், நிச்சயமாக வரதாங்க செய்வாங்க. நீங்கள் வந்து அருள் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கரியர் உச்சத்தில் இருந்தால் உங்களுக்கும் வருவாங்க. இது வந்து இந்த கூட்டம் என்னமோ விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சை பார்க்க வந்த கூட்டமாக இல்லை. நீங்கள் திருச்சி நல்ல உதாரணங்க. திருச்சியில் விஜய் போனார், மைக்கு வேலை செய்யலை, அதுக்கும் திமுக சதின்னு வழக்கம் போல சொல்லிட்டாரு. திமுக ஏன் வைரலாக அர்த்தங்கன்னு சூரியன் தான் சொல்லணும். அவர் வந்து வாய் அசைச்சிட்டே இருக்காரு, கூட்டம் தாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருந்தான். ஏன்னா அவன் வந்து பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. மதுரை மாநாடு கிளாசிக்கான உதாரணம். ரேம்போக்கு வந்தார், அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேம்போக்கு வந்தார். கூட்டம் ஆரம்பிக்கல, விஜய் ஒரு கூட்டம் கிளம்பி போயிடுச்சு. நான் ஏன்பா விஜய் பார்க்க வந்தாங்க, விஜய் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இது அரசியலை பார்க்க வந்த கூட்டமா? எங்கள் தலைவர் இன்னைக்கு பெரியாரை பற்றி என்ன பேசுகிறாரு பாருங்க. எங்கள் தலைவர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்ன பேசுகிறாரு பாருங்க. ஏன்னா அம்பேத்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இப்போ வந்து விஜய் தான் அப்படின்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. இந்த உலகத்திற்கே அம்பேத்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் விஜய் தான் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. அதனால் அப்படி பேசி அதற்காக அந்த கூட்டம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே சரி, பரவாயில்லைங்க. இளைஞர்களை அரசியல் மையப்படுத்துகிறார் விஜய் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னொன்று அவர் சொன்னார், திமுக மாணவர் போராட்டத்தில் தான் தங்களுடைய, ஆமாம், மாணவர் போராட்டத்தில் ஆரம்பிச்சாங்க. மாணவர் போராட்டத்தின் மைய கருப்பொருளாக எது இருந்தது? மொழிப்போர் இருந்தது. அந்த நேரத்தில் மொழிப்போருக்காக போராடியவர்கள் உயிர் நீத்தார்கள், மொழிப்போர் தியாகிகளாக இன்று எல்லா கட்சிகளும் கொண்டாடப்படுகிறார்கள். உங்களுடைய மாணவர் போராட்டம்ங்கிறது எதை நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. விஜய் எந்த மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டார்? நீங்கள் எந்த 2ஆம் ஆண்டுகளாக நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் கூட இப்போ இருந்தார். விஜய் வந்து பேசிகிட்டே இருந்தார், ஸ்கிரிப்டை பார்த்துட்டே இருந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா அப்படின்னாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தி மொழி எதிர்ப்பு. ஸ்கிரிப்டை பார்த்தார். அப்போ தான் இந்தி மொழி எதிர்ப்புங்கிறதையே ஸ்கிரிப்டை பார்த்து தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறது முக்கியமான பிரச்சனை எது தெரியுமா? திமுக காரங்களும் தாவேக காரங்களும் வந்து திமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு நடுவில் வந்து நம்ம பசங்க சம்பவம் செஞ்சாங்க பாருங்க அப்படின்னு வித்தியாசமாக ஒன்று பேசினார். அதான் அவர் வச்சிருக்க மாணவர் போராட்டம். அது இன்னைக்கு சவால்கள் குறித்து பேசினார், ரொம்ப அழகாக வந்து சொன்னார். ஜனநாயகனுக்கு சவால்கள். ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறது யாருங்க? உங்கள் கொள்கை எதிரியா, உங்கள் அரசியல் எதிரியா? இல்லை உங்கள் அரசியல் எதிரி தான் வந்து ஜனநாயகனை வந்து முடக்கி தேட்டர். எனக்கு உலகம் சுற்றும் வாலிபன் நீங்கள் சொல்லுங்கள். உலகம் சுற்றும் வாலிபன் அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு? அன்னைக்கு சரி திமுக ஊட விடாமல் பண்ணுச்சு. இன்றைக்கி ஜனநாயகனுக்கு வந்து திமுக ஊட விடாமல் பண்ணுதா? நீங்கள் கடிக்கிற இடத்துல கூட ரொம்ப கவனமாக இருக்கீங்க. கொள்கை எதிரியை வாய் திறந்து பேசவே கூடாதுப்பா. செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா பேசினார். சரி, நான் கூட அவர் டக்குன்னு இப்போ சிபிஐ வரைக்கும் போனார். பரவாயில்ல, இப்போ சிபிஐ வரைக்கும் போயிட்டாரு. இன்னைக்கு கிழிச்சு எடுத்துருவாங்க, இப்போ பாஜக போட்டு பரட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது சிபிஐ எங்கள் அண்ணனை பார்த்து 7 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு முடிச்சிட்டார். மறந்தும் கூட அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நபர் கூட செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜக என்ற வார்த்தையோ கொள்கை எதிரிங்கிற வார்த்தையோ மறந்து கூட பேச மறுக்கிறாங்க. அப்புறம் நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசினார். எம்ஜிஆர் குறித்து பேசுகிறார், ஜெயலலிதா குறித்து பேசுகிறார். ஆனால் என்ன ஒரு மாற்றம்னு கேட்டிங்கன்னா, நான் இது குறித்து ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இதோட முடிச்சிடுறேன். அந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்கள் வரும் பொழுது எம்ஜிஆர் வீட்டில் இருந்தோ அல்லது ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் இருந்தோ யாரும் வந்து டைவர்ஸ் வழக்கு தொடுக்கலை. இங்கே சொந்த மனைவி டைவர்ஸ் வழக்கு தொடுக்கிறாங்க. என் வீட்டில் என் புருஷன் என்னை வாழ விட மாட்டேங்கிறாரு, தயவுசெய்து யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடக்கிற விஷயம். விஜய் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், விஜய், ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் செய்தித்தொடர்பாளராக இருந்தேன். விஜய் வந்து உண்மையிலேயே நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. உண்மையிலே விஜய் அளவிற்கு இந்த மண்ணில் ஒரு அரசியல் தலைவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்ற யாருக்குமே இல்லை. கரூர் சம்பவம் ஒரு கிளாசிக்கான உதாரணம். சார், போற இடத்துல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 1008 பிரச்சனைகள் இருக்கு. யாரும் நானும் இல்லைங்க, நானும் தேடிட்டே இருக்கேன், யார் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ என்ன பண்ணுறீங்க, இந்த கேலண்டர் எடுப்பா புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எப்பா நீங்கள் என்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு பாரு, 4ஆம் தேதினே, அப்போ 5ஆம் தேதி பர்மிஷன் கேளு.
இல்லை 3ஆம் தேதி பர்மிஷன் கேளு, அப்போ தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்களோ அந்த இடத்துல பர்மிஷன் கேளு அப்படிங்கிறது ஒன்று. மீறி பர்மிஷன் கேட்டால் உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் வந்து விஜய் சொன்ன ஒரு இடத்துல நானும் உடன்படுவேன். பாண்டிச்சேரி காவல்துறையிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பாண்டிச்சேரி காவல்துறையில் இஷிகா சிங் அவங்க பேர், அவங்க தான் வந்து ரொம்ப கரெக்டாக 40 people have died அப்படின்னு சொல்லி அவங்க விட்டா அடிச்சிருப்பாங்க, 2 அடி வச்சிருப்பாங்க, அதை விட்டுட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு வரைக்கும் திருந்துதான்னு கேட்டிங்கன்னா அவங்க திருந்தவே இல்லை. விஜய் 26ஆம் தேதி பர்மிஷன் கேட்பாரு, 27ஆம் தேதி பர்மிஷன் எடுத்துக்கங்க. 5000 பேர் தான் உள்ளே போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, QR கோட் வச்சு 5000 பேரும் போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், தமிழ்நாடு போலீஸ் பரவாயில்ல போங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அமுச்சு விட்ருவாங்க. விஜய்க்கு வந்து ரூல்ஸ் போடுவாங்க, நீங்கள் சார் உங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நீங்கள் வந்து கையை நீங்கள் வெளியே வந்து இது மாதிரி ரேலி போகாதீங்க சார், நான் போவேன். மரத்தில் ஏறோட மரத்தில் ஏற சொல்லுங்க சார், நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் எதுவும் கண்டிக்க மாட்டேன். இதில் எந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறை விஜய்க்கு வந்து பாதகமாக நினச்சி விழுந்து எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு இடம் பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் கிடைக்கலன்னா அவரே சொன்னார் அழகாக, கோர்ட் நிறைய வந்து அவங்க லீகல் விங்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, பார்லே ரிஜிஸ்டர் பண்ணது நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வச்சு அழகாக கேஸ் போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் போடலை, ஏங்கிறது தெரியல. நான் சொன்னது வந்து விஜய் தோற்று போன இடம் நான் பார்க்குறது முதல் இடம் வந்து கரூர் தான். நீங்கள் கரூரில் மட்டும் விஜய் அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு வந்துட்டார். நான் அவரோட பாயிண்ட்ல தான் நின்று பேசுகிறேன். அவர் ஒன்றுமே மேலேருந்து பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியலை. திருச்சிக்கு போனார், திருச்சியில் ஒரு செய்தியாளர் கேட்டார், சார் 31 மக்கள் இறந்து போயிட்டாங்க சார். அந்த இடத்துல மட்டும் விஜய் அப்படியே சினிமா மாதிரி சொல்கிறேன், சினிமா மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை, ஆமாம் இறந்துட்டாங்க, நாங்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம், அந்த மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம்னு விஜய் சொல்லியிருந்தார்னா நான் சொல்கிறேன் விஜய் இன்றைக்கும் ஹீரோ ஆகிருப்பார். ஆனால் அன்று ஓடிப்போன விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் 1.5 மாதம் ஃபுல்லாக தலைமறைவாக இருந்தாங்க. சில பேர் என்ன தலைமறைவுன்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் என்ன இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தெரியுங்கிறனால சொல்கிறேன். தலைமறைவுனா இந்த கட்சியோட பொதுச்செயலாளர் காண போயிட்டார், ஆதவர்ஜனா காண போயிட்டார், மேல்மட்ட நிர்வாகிகள் காண போயிட்டாங்க, செய்தி தொடர்பாளர்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, மறைஞ்சு வாழ்கிறாங்க. அந்த கட்சியோட வாட்ஸ்அப் குழு செயல்படலை. நீங்களாம் நினைக்கலாம், ஏன்னா அவங்க தானே ஆள் காணப்படும், வாட்ஸ்அப் குழுக்கள் எதுவும் செயல்படலைங்க. பனையூர் அலுவலகத்தை பூட்டிட்டாங்க. நீங்கள் எல்லா அலுவலகமும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில், நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸாக பூட்டி பார்த்துருக்கீங்களா? ஆனால் பனையூர் பாருங்கள் பூட்டி வச்சுருப்பாங்க, எப்போ தேவையோ அப்போ தான் திறப்பாங்க. அதுதான் பனையூர் அலுவலகம். நீங்கள் வந்து மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு தான். திருப்பரங்குன்றம் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? திருப்பரங்குன்றத்தில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நான் இப்படியே கேட்குறேன், அண்ணாமலை கேட்ட வாக்கு இதுலேருந்து கேட்குறேன். அவர் சொன்னார் ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். எந்த பக்கமே நீங்கள் நிற்கலையே. கேட்டால் நிலைப்பாடு எடுக்காத எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, இது என்ன விதமான இதுன்னு எனக்கு புரியலை. அவர் சொன்னார் யோசிச்சா எல்லாரும் விஜய்க்கு தான் வாக்களிக்க வேண்டாம். சொல்கிறேன், தாவேக்க தொண்டர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய்க்கு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்காமல் இருக்கணுங்கிறதா இந்த கும்பலுடைய மிக முக்கியமான கவனமாக பார்த்துக்கிறாங்க. யோசிச்சிடவே கூடாது, நீ எதை பற்றி யோசிச்சிடக்கூடாது, நம்ம அரசியலாக நீ யோசிச்சிடவே கூடாது, நீ வந்து பொலிட்டிசைஸ் ஆகவே கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. பொலிட்டிசைஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல உதாரணம், ஒரு பொண்ணு அன்றைக்கி பேசினாங்க விஜய் குறித்து, பர்சனல் லைஃப் குறித்து பேசும்பொழுது அவனுக்கு 4 பொண்டாட்டி இல்லை, அவனுக்கு 2 பொண்டாட்டி இல்லைன்னு பேசுகிறாங்க. அதற்கு பிறகு செய்தியாளர் பேட்டி எடுக்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் நான் பேசுகிறது தவறு, நான் அப்படி பேசிடக்கூடாது. அதற்கு பிறகு அந்த செய்தியாளர் வந்து ஒரு பெரியார் புத்தகத்தை வாங்கி கொடுத்து, நீ படிமா, நீ யாருக்கு ஓட்டு போடுங்கிற முடிவெடு. அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் அது நிச்சயமாக விஜய் ஓட்டு போடாது. தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு பெண்களும் யோசிக்க விஜய்க்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஏன்னா அவரே சொல்கிறார், நிறையா எந்த விஷயத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய். எத்தனை போராட்டங்கள் ஆதவர்ஜனா சொன்னார், ஜூன் மாதத்துக்கு பிறகு பாருங்க எங்கள் தலைவர் இப்போ சொல்கிறார் இல்லையா, இன்னைக்கு மாடல் கோட்டை கொண்டு வந்துருச்சு பாருங்க, இனிமேல் எங்கள் தலைவர் வந்து தூள் கலப்பார், டெய்லி ரோட்டில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு பேட்டியில் சொன்னார், ஜூன் மாதத்திற்கு பிறகு பாருங்கள் மாதம் எங்கள் தலைவர் வந்து பயங்கரமான போராட்டம், யாருமே செய்யாத அளவுக்கு வித்தியாசமான போராட்டங்களை செய்வோம். அப்போ எனக்கு புரியலை, இப்போ தான் புரியுது. போராட்டமே செய்யாமல் இருக்கிறதா வித்தியாசமான போராட்டம். சார் அப்படி இருக்கக்கூடிய கட்சி தான் சார் வந்து பாஜக, இன்னும் கூட அவங்க அதிமுக கூட எங்கள்கிட்டலாம் பேசுதுன்னு சொல்கிறாங்க. எங்களை கூட்டணிக்கு இழுப்பதற்காக அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. அதுக்கு வந்து பேராசிரியர் கல்யாணசுந்தரம் கரெக்டாக பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, இன்னைக்கு வந்து ஸ்டோரிஸ் பிளான்டிங் நிறைய நடக்குதுங்க, எல்லா கட்சிகளிலும் நடக்குது. நான் இதுக்கு முன்னாடி பாஜக முயற்சி பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் இதில் குற்றச்சாட்டை வைக்கிறேன், கரூர் இன்சிடென்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக எல்லோரும் விஜய் எப்படி காப்பாற்றுறதுன்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க, முனைஞ்சாங்க, எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 4-5 நாள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இந்த கதைகளை திட்டமிட்டு பரப்புவது தாவேக்கா. ஏன்னா யாருமே சேர்த்துக்க தயாராக இல்லை. இன்னொன்றுங்க, நீங்கள் விஜய்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்ன தெரியுமா? இல்லை விஜய் கட்சியில் விஜய்னு சொல்லலாம்னா நான் சொல்கிறது அந்த சுற்றி இருக்க பொலிட்டிக்கல் சிலரை சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கே பிரச்சனை என்னன்னா, கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து விஜய் யாரோடையாவது கூட்டணி போய்விடுவார். முதல்ல ஒரு மாதம் 3 மாதம் என்னாச்சு, நாம் தமிழர் கூட பேசிகிட்டு இருக்காங்க, சந்திப்பு ஏற்பட்டுருச்சு, சீமானனுக்கும் விஜய்க்கும் சந்திப்பு ஏற்பட்டுருச்சு, விஜய் கார் ஓட்டிட்டு போனார், சீமானன் பின்னாடி வந்தார், இது நிறைய கதை வந்துச்சு. ஆனால் ஒரு சந்திப்பு நடந்தது உண்மை, எனக்கே தெரியும், அது முடிந்தது. அது எப்போ உடையுதுன்னு கேட்டிங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் உடையுது. விக்கிரவாண்டி மாநாடு முடிந்தவுடன் அதிமுக கிட்ட பேசிட்டாங்க, 60 சீட்டு டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்டு, முதல் பக்கத்தில் செய்தியெல்லாம் வந்துருச்சு, அது ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க போய் என்டிஏல ஜாயின் பண்ணாங்க, ஒரு பயங்கர அதிர்ச்சி. அதற்கு பேர் என்ன நரேட்டிவ் பண்ணுறாங்க, அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகன் கூட வரப்போகிறாங்க.
விஜயே சொல்றாரு, அண்ணன் திருமாவளவனின் மனம் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் உலாவிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அடுத்து அங்கே கூட்டணி முடிஞ்சுதான் திருமாவளவன் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்றாரு. அடுத்ததாக எங்கே போகிறாங்க, காங்கிரஸ் எங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி பேசிட்டாரு, ராகுல் காந்தி எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு. காங்கிரஸ் அழகாக விஜய் ஊர்கா மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டுட்டு அங்கே போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் முடிச்சு மேலே யாருப்பா மிச்சம் மீதி இருக்கா, பாஜக இருக்காங்க. இப்போ பாஜக கூட பேசி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. விஜய்க்கு எனக்கு தெரிஞ்ச கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அதெல்லாம் பெரிய புரிதல். சுற்றி இருக்கிறவங்க சார் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம் சார். விஜய் கேட்பார், ஏங்க மோடிக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லையே, நீ என்ன சும்மா கொள்கை எதிராக சொல்லிட்டீங்க அவர் கேட்பார். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்டிஏவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லிட்டார், விஜயெல்லாம் எதிர்பார்க்கலாம், பாஜக யாரும் விஜய் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு கதையை கட்டி எங்கள் அண்ணனை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் எங்கேயுமே போக மாட்டார், அவர் இங்கே தான் இருப்பார்னு சொல்வதற்காக ஓடுகின்ற கதைகளாக தான் நான் பார்க்கின்றேன். விஜயை யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று, விஜய் ஏன் இப்படி கூட்டணிக்காக அலையிறாருன்னு நான் கேட்குறேன். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கீங்கல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கீங்களா, 2 கோடி வாக்கள் இருக்குல்ல, 2 கோடி வாக்கள் இருந்தால் 4 கார்னர் கான்டெஸ்ட் ஒரு முதலமைச்சருங்க, எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை ஆளலாம். அப்படி ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் கூட்டணி யாரை கூப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த பக்கம் மாவட்ட செயலர்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணே தனிச்சு போக முடிஞ்சால் நம்ம அவ்வளோ சோழி முடிஞ்சிருச்சு, இல்லை நீங்கள் கேட்குற புசியானந்த் கேட்குற 5 கோடி எங்களால் கட்ட முடியாது, செலவுக்கு நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது ஒரு பக்கம் புலம்பல் கேட்குறாங்க. இந்த விர்ச்சுவல் வரைஸ் அவன் கதை எழுதுறான், 40% 42% போயிடுச்சு அப்படின்னு அவர் கதை எழுதுறான். ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னொன்று, நீங்கள் அந்த மகளிர் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தார். இன்னும் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் அவர் சொல்கிறாரு, பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தாய்மாமன் சீராக மோதிரம் கொடுப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது எப்படிங்க நடக்கும்? அதுவும் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் பிறக்கலாம், இன்னும் சொல்ல போனால் வீட்டில் கூட பிரசவம் பார்த்ததுல பிரச்சனை இல்லை. நீங்கள் விஜய் மாமா அப்படின்னு கையை தூக்கினா மட்டும் போதும், பாப்பாவுக்கு மோதிரத்தை போட்டுவிட்டு போயிடுவாங்க. இது எப்படி நடக்கும்? ஏன்னா விஜய்க்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் பிறகுன்னே தெரியாது, அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாவற்றிலும் அவருக்கு அரசியல் என்ற ஒன்று என்ன தெரிஞ்சிருந்தா அவர் தெளிஞ்சு பேசுவார். தெரியாமல் அவர் எழுதி கொடுக்குறாங்க, அவர் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணார், முடியாத அவர் ஒப்பிச்சுட்டு போறார், அவ்வளோதான். இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் உண்மையில சொல்லப்போனால் நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் அவர்கள் அவர் தனித்து நிற்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கொள்கை ரீதியாகவும் சரி, இந்த இலவச அரசியலும் சரி, அவர் ஒரு பாதை என்பது தனியான பாதையாக இருக்கிறது. நான் எதிர்காலத்துக்கு நிற்கிறேன், நான் தொடர்ச்சியாக நிற்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் காமிக்கிறார். அவர் 1.5%, 3, இன்னைக்கு 8 வரைக்கும் வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்று அரசியல் காலத்தில் எல்லாருமே சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டிவிகேவுடைய வாக்கள் அதாவது நாம் தமிழரோட வாக்கள் நிறைய டிவிகேக்கு போக போகுது, அவங்க 4% ஆகிடுவாங்க, 6% ஆகிடுவாங்க, நிறைய ஆறுடங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் போன முறை வாங்கிய 8% அல்லது 10% அவர் தக்க வச்சார் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிற எதிர்கால அரசியல் என்பது நிச்சயமாக நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிகளுக்கு தான் இருக்கும் நான் பார்க்கின்றேன். ஏன்னா என்னுடைய பார்வையில் நிச்சயமாக டிவிகே விஜய் ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டிய நேரத்திலேயே அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அடுத்த 3 வருடம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2029, அடுத்த சட்டமன்ற 2031, 5 வருடங்கள்லாம் விஜய் வேலை செய்வார்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த நீலாங்கரை விட்டோ பனையூர் விட்டோ அவர் வரப்போகிறதே கிடையாது. அவருக்கே வராதவரை பார்த்து இவ்வளோ பேசுறீங்கன்னா பயம்தான் காரணம்ன்ற. பயம்தான், ரொம்ப பயந்து தான் இருக்கேன். ஏங்க இப்போது சரி வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாரு. அடுத்ததாக பேரரசு கல்யாணசுந்தரம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், ஜவஹர் அலி குறித்து பேசினார். நான் புதுக்கோட்டை தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்டார் தான், ஆனால் அந்த ஜவஹர் அலிக்காக எங்கள் மாவட்ட அமைச்சராக விஜயபாஸ்கர் போராடவே இல்லை. ஏன்? அவர் தானே முதல்ல நின்று போராடிருக்கணும். இது ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனையாக மாற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அவங்க கட்சிக்காரர் வேறு ஜவஹர் அலி. அந்த ஜவஹர் அலிக்காக மேக்ஸிமம் ஒரு ட்வீட் போட்டாங்க, அவ்வளோதான், ஜவஹர் அலி செத்துட்டார், ரைட், ஓகே, அடுத்த வேலையை பார்ப்போமா. ஏன்னா நம்மளும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம், அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க பார்க்குறாங்க, 2 பேர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரசியல்வாதிகள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதா அவங்களோட பார்வையாக இருக்கின்றது. வெங்கவேல் குறித்தும் பேசினார். வெங்கவேலுக்கு எடப்பாடி பழனிசாமி போனாரா, முதலமைச்சர் ஸ்டாலின் போனாரா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைலாம் எழுதுனாங்க. ஏன் போகவில்லை முதல்வரை, இங்கேருந்து பக்கம் தான் சொல்லி எழுதுனாங்க. எடப்பாடி பழனிசாமி போகலை, அவர் ஏன் போகலை? அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சியாக, நான் இந்த விஷயத்தை திமுக பாராட்டுவேன், நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்று திமுக தான் நீங்கள் கற்றுக்கணும். அந்த 4 வருடம் 5 வருடம் எப்படி, ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகளாக செயல்பட்டார்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது அதிமுக, பாஜக எல்லோருக்குமே பொருந்தும். எதிர்கட்சிகளாக இந்த 5 வருடத்தில் சரியாக செயல்பட்டார்களா? ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் டிசம்பர் மாத இறுதியில் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. நீங்கள் ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, இந்த எல்லா பிரச்சனைகள் குறித்தும் யாரும் பெருசாக கவலை கொள்ளலாம் எதுவும் பண்ணல. ஆனால் திமுக ஒவ்வொரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணுமா, டிஏபிஎஸ்கிற புதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம், பகுதியில் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராடி அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அரசியல் என்பது இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ங்கிறது நம்ம பிட்வீன் குட் அண்ட் பேட், நல்லவர்களுக்கும் தீவிரமான போட்டியாக இல்லை, கிரேட்டர் ஈவலுக்கும் லெஸ்ஸர் ஈவலுக்குமான போட்டி, சின்ன பைக்கும் பெரிய பைக்குமான போட்டி தான், அவ்வளோதான். இது எல்லோரும் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப தூய்மையானவர்கள், தூய சக்திங்கிறதெல்லாம் ஒன்று அரசியலில் கிடையவே கிடையாது.
எல்லாரும் வெவ்வேறு சக்திகள் தான். அந்த சக்திகளுக்குள்ள எந்த சக்தி நமக்கு செஞ்சிருக்கிறாங்க, எந்த சக்தி செய்வாங்க அப்படிங்கிறத பார்வையாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஓகே, அப்படிதான் ஆயிடுச்சு இல்லையா? இதுதான் நிதர்சனம். ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லைங்க, தூய சக்தின்னு சொல்லி சொல்கிறாருங்க. லஞ்சம் ஊழல் பற்றிலாம் பேசுகிறாருங்க. டேக்ஸ் ஆனால் கட்ட மாட்டேன், 1.5 கோடி அபராதம் போட்டியா, நான் கட்ட மாட்டேன். இப்போ நீ கருப்பணம் வாங்கினேன், ஆமாம் கருப்பணம் வாங்கினேன், ஆனால் கட்ட மாட்டேன். ஏன் 2019 எனக்கு ஃபைன் போட வேண்டியது, ஏன் 2022 ஃபைன் போடுறீங்க, நான் கோர்ட்டுக்கு போய் நான் முறையிடுவேன். இதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு உரிமை. நடிகராக இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க, தூய சக்தின்னு சொல்லிட்டு அப்படி செய்யக்கூடாது. அதுதான் சிக்கல். இங்கே வந்து திமுக மேலே பிரச்சனைகள், போதாமைகள், குறைகள், விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அன்னை சொல்லும் போது 90% சொல்லி சொல்கிறாரு சூர்யா அண்ணன் சொல்லும் பொழுது. முதலமைச்சர் சொல்லும் பொழுது சில நேரங்கள் 80ங்கிறார், சில நேரம் 78ங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து வேலைவாய்ப்புகள் வருடத்திற்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கணும். அதில் எவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கோம்? நீங்கள் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் சிறப்பு குழு அமைத்து, அந்த குழு 3 மாதத்தில் அதற்கு உண்டான விஷயங்களை செய்து அதை நாங்கள் லாபத்தில் கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன ஆச்சுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. நீங்கள் நிதி வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கடனால என்ன பெரிய பிரச்சனை நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் கடனுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. அந்த கடனுக்கு நம்ம கட்டுற வட்டி மட்டும் எவ்வளோ 10 லட்சம் கோடிங்கிறது ஆயிடுச்சு. எந்த ஆட்சி வந்தாலும் அது வாங்க தான் செய்வாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து வாங்காமல் இருக்க போகிறாரு இல்லை. விஜய்னு சொல்லப்போனால் விஜய் சொல்கிற வாக்குறுதிகளுக்கெல்லாம் இன்னும் எத்தனை லட்சம் கோடி வாங்கினாலும் அது கட்ட முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதிலிருந்து ஏன்னா நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீர்கள் ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கின்றது. நீங்கள் வந்து ஓகே இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக பக்கமும் இருக்கின்றது. அதிமுக பக்கமும் மற்ற கட்சிகள் மூலமும் நீங்கள் எதிர்கட்சியாக எவ்வளவு தூரம் செயல்பட்டீர்கள்ங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை நிச்சயமாக மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள் நினைக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் க்ளோசர் எலெக்ஷன் போகும்போது நான் கல்யாணம் அவர்கள் சொன்னதில் ஒன்று ஏற்றுக்கிறேன். இந்த க்ளோசர் எலெக்ஷன் போகும்போது இந்த போட்டி என்பது என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்குமான போட்டியாகத்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரீசன், 2 பேர்ட்டு தான் வலுவான கட்டமைப்பு இருக்குது. அவர்களுக்கு தான் அரசியல் என்ற என்னன்னு தெரியும், அவர்கள் தான் எலெக்ஷன் ப்ராசஸ்கள் என்னன்னு தெரியும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் எல்லா இடத்துலையும் போட முடியல. உண்மையில் நல்லா உழைக்கிறாங்க, வேலை செய்வாங்க. நீங்கள் ஒரு 10 பேராக இருந்தாலும் உண்மையிலே காசு வாங்காமல் வேலை செய்வாங்க, காசுக்காக வேலை செய்கிறது அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பூத் கமிட்டியில் இன்றைக்கி நாம் தமிழரால் இன்றைக்கி ஆட்கள் போட முடியுமா? நிச்சயமாக போட முடியாது. இன்றைக்கி விஜய்க்கும் அந்த சிக்கல் வரும். அவங்க சும்மா சொல்கிறாங்க பூத் கமிட்டி எங்களுக்கு வந்து 69,000 பேர் இருக்காங்கிறாங்க. திமுக 6,90,000 பேர் இருக்காங்க. அதிமுக வந்து 6 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் BLA 1 BLA 2ன்னு அந்த ப்ராசஸில் இருக்காங்க. தாவேக்க இன்னும் ஒருத்தர் போட்டிருக்காங்க. நாம் தமிழராக எல்லா இடங்களையும் போட முடியுமா? போட முடியாது. அப்போது இந்த களம் என்பது நீங்கள் கட்டமைப்பு ரீதியாக, அரசியல் ரீதியாக ரொம்ப க்ளோஸராக போகும்பொழுது இந்த 2 கட்சிகளுக்கும் உண்டான போட்டியாகத்தான் மாறும். இதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அப்படிங்கிற ஒரு சுமையை அதிமுக சுமந்து கொண்டு இருக்கிறதா பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சிலிண்டர் பிரச்சனை வந்துச்சுங்க. பியூஷ் கோயல் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. அவர் சொல்கிறார் ஊடகங்கள் இதை பெரிதாக்குகிறது. நான் சொன்னேன் தயவுசெய்து வெளியே போய் டீ கடை பாருங்கண்ணே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டீ குடிக்க முடியாதுன்னா எல்முருகன் அது கூட மேலே போயிட்டார். 60,000 ஹோட்டலுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அதனால் எல்லோரும் வேணும்னே பண்ணுறாங்க. இந்த சிலிண்டர் இல்லைங்கிறது வேணும்னே பண்ணுவாங்களா? ரொம்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. ஈரான் போர் வருதுங்க, நாங்கள் இன்னும் பண்ண முடியல, எங்கள் ஜி அதை பார்த்துட்டுக்காரு சொல்லி தப்பிக்க கூட செய்யலாம். அது கூட இல்லாமல் எல்லா பழியும் தூக்கி தமிழ்நாட்டு மக்கள் மேலே, தமிழ்நாட்டு ஹோட்டல்காரர்கள் மேலே பண்ணால் எப்படி சரியாக வரும்? நிறைய நேரங்கள் நெருடலாக பாஜக இந்த கூட்டணிக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் மக்களுக்கும் பெரிய நெருடல். இந்த மண்ணில் ஏன் பாஜக வெல்ல முடியவில்லைங்கிறது பியூஷ் கோயல் அவர்கள் அன்று சொன்னதும் முருகன் அவர்கள் சொன்னதுமே ஒரு பெரிய உதாரணம். அதிமுக ஒரு பின்னடைவு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க 2024 வெளியே வர்றாங்க. அதற்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் போய் சேர்றாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களிப்பு. நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெகதீசன் அவர்கள்.